ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யா ஸ்டைல். இல்லத்தரசி கதை கேட்கலாமா? இல்லத்தரசி என்பது சும்மா வெறும் வார்த்தை அல்ல. எல்லோரும் கூறுகின்ற இந்த வார்த்தையை இப்பொழுது குழந்தைகள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சும்மா தனமாக இருக்க, இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு என்று. எல்லோரும் சொல்கிறது போல் ஒரு நாள் சும்மா இருந்தால் என்னன்னு தோணுச்சு. வீட்டில் உள்ள அனைவரும் கிளம்பிட்டாங்க. அவரவருக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுத்து விட்டேன். இன்றைக்கு சும்மா தான் இருந்து பார்ப்போமே, என்னத்தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்றால் அந்த இல்லத்தரசி. மாலை கணவரும் பசங்களும் வீட்டிற்கு திரும்பினார்கள். அம்மா பசிக்குதுமா, ஏதோ எடுத்துகிட்டு வாமா, எனக்கும் தலைவலிக்குது, ஒரு காபி போட்டுத்தா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. வாசல் முழுவதும் குப்பையால் நிறைந்திருந்தது. வீட்டின் உள்ளே சென்றால் காலையில் செல்லும் பொழுது இறைத்த பொருட்கள் எல்லாம் அனைத்தும் கீழே இருக்கின்றன. காலையில் துடைத்த ஈரமான துண்டுகள் அனைத்தும் நாற்காலியில் கோலமாக இருக்கிறது. ஷூ பாலிஷ் செய்யும் டப்பா திறந்தே இருக்கு. தலைக்கு தடவும் ஜெல்லும் ஓப்பன் பண்ணி இருக்கு. பசங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர்கள் புத்தகங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. விளையாட்டு பொருட்கள் இறைந்து கிடக்கின்றன. சீருடைகள் தோய்க்காமல் அப்படியே போடப்பட்ட இடத்தில் இருக்கின்றது. இவை எங்கத்தான் போனான்னு சமையல் அறைக்குள் சென்று பார்த்தால் பாத்திரங்கள் கழுவாமல் நாற்றம் அடித்து கொண்டிருக்கிறது. எங்கே தான் போனாலோ, உடம்பு சரியில்லையோ என்று ரூமிற்கு சென்றார். இரவு பயன்படுத்திய தலையணை, போர்வை எல்லாம் மடித்து வைக்காமல் இறைந்து கிடக்கின்றன. பாத்ரூமில் இருப்பால் கதவு தட்டி பார்க்கலாம்னு தெரிந்தால் காலையில் போட்ட சோப்பு டப்பா முழுவதும் தண்ணீரில் மூழ்கி கரைந்து போய் தரை முழுவதும் கொழன்னு ஆகிருச்சு. அழுக்கு துணிகள் அசிங்கமாய் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒன்றும் புரியாமல் பதற்றத்துடன் மாடியில் உள்ள அறைக்குள் சென்றார்கள். நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தேநீர் அருந்து கொண்டிருந்தாள். என்னடி ஆச்சு உனக்கு? வீடு ஏன் இப்படி இருக்கு? அம்மா என்னாச்சுமா உனக்கு? நீங்கள் எல்லோரும் தான் சொல்லிட்டு போனீங்க, வீட்டில் சும்மா தான் இருக்கேன்னு, அதான் சும்மா இருக்கலாம்னு என்றாள். கணவனுக்கு தன் தவறு உணர்ந்தது. இந்த வார்த்தையை சொல்வது தவறு. அவள் எதுவும் செய்யவில்லை என்றால் வீடு வீடாகவே இருக்காது. என்னை மன்னித்து விடு என்று கூறினார். பிள்ளைகளும் தன் தவறை உணர்ந்து, அம்மா மன்னிச்சிடுமா, இனி அப்படி சொல்ல மாட்டோம், நீ இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் சொல்வதால் தான் என் பசங்களும் இந்த வார்த்தையை அவகிட்ட சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அவருக்கு புரிந்தது. இனி எப்பொழுதும் என் மனைவியை பிள்ளைகளிடமோ வெளியாட்களிடமோ தாழ்த்தி பேச மாட்டேன் என்று மனதிற்கு ஒரு முடிவு எடுத்தார். நீ இங்கேயே இரு, நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். கணவர் கிளம்பினார். பசங்களும் நாங்கள் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரோம் என்றார்கள்.